ஹலோ கைஸ், ஹாய், வெல்கம் டு யாழிசை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, யூ வர்சஸ் யுவர் பார்ட்னர். நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்கனாலுமே இந்த எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இருக்கீங்கனாலும் நீங்கள் அந்த ரீடிங்ஸை பாருங்கள். இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் தென் ரீகான்சிலேஷன் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ வர்சஸ் யுவர் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, லைக் அவங்க ஒரு ஜஸ்டிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. உங்க பர்சன் என் கூட லவ் பண்றப்போ அவ்வளோ லவ்விங்கா இருக்கீங்க, அவ்வளோ கேர் பண்றீங்க. ஆனா நான் மேரேஜ்ன்னு கேட்குறப்போ எனக்கே எந்த ஆன்சரும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தான் உங்கள் பர்சனோட தாட் ஃபுல்லாகவே இருக்குது. அவரோட எனர்ஜியும் அப்படி தான் இருக்குது. உங்கள் லவ் ஒரு பேஷனட்டான லவ்வாக இருக்குது. லைக் நீங்கள் மேரிட் விமனாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் இது. ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்கனாலும் பார்க்கலாம். லைக் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இதை பார்க்கலாம். சரி, உங்கள் பர்சனை தான் கேட்குறாங்க, ஏன் நான் மேரேஜ்ன்னு கேட்குறப்போ மட்டும் எனக்கே எந்த ஆன்சரும் வர மாட்டுது உங்ககிட்ட இருந்து. அவ்வளோ லவ் இருக்கு, ஆனால் ஏன் மேரேஜ் நான் கேட்டால் மட்டும் ஏன் நீ எந்த ரெஸ்பான்ஸும் நீ பண்ண மாட்டேற அப்படின்னு தான் உங்கள் பர்சன் இப்போ தாட்ஃபுல்லாக இருக்கு. எஸ், இப்போ உங்கள் பர்சன் ரொம்ப அரகண்ட்டாக மாறி இருப்பாங்க. நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்கிறதுனால சரி போ, இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் பர்சன் நீங்கள் ஒரு ஃபேக் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. லைக் அவங்க அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபேக், நீங்கள் சீட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குது. உங்கள் பர்சன் நீங்கள் கான்வர்சேஷன் நீங்கள் பண்ண போனீங்கனாலே ஒரு ஸ்ட்ரக்காக ஆகிடும்ல, சரியாக பேசாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. லைக் உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க உங்கள் பர்சன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காம அவருக்கு ஒரு ஆன்சரே கொடுக்காம இருக்கீங்க. அவர் ஹீ நீட் ஜஸ்டிக்ஸ். அவர் எனக்கு ட்ரூத் வேணும், நீ ஏன் இந்த மேரேஜ் கேட்டால் மட்டும் நீ ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேற அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கும் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, உனக்கும் என் மேலே அவ்வளோ லவ் இருக்குது, இந்த மேரேஜ் கேட்டால் மட்டும் ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேற அப்படின்னு உங்க பர்சன் கேட்குறாங்க. திஸ் இஸ் யுவர் பர்சன் எனர்ஜி. ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு மேரிட் விமனாக இருந்தீங்கன்னா, சாரி, நீங்கள் செகண்ட் மேரேஜ் ஏதாவது பண்ணணும், லைக் ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே அந்த பர்சன் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு லவ் மட்டும் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க,
இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மேரேஜ் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம தான் இருப்பாங்க. லைக் அதான் தெரியுது. ஆல்ஸ் நீங்கள் ஒரு மேரேஜ் பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே அவங்களும் வந்து நீங்கள் டிவோர்ஸ் நீ எப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்து என்ன மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் உங்களுக்கு லவ் கொடுக்கறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கிஃப்ட் கொடுக்கறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. லைக் அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் மேரேஜ்னு கேட்குறப்போ மட்டும் அவங்க வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ், வேறு அவ்வளோ கேரிங்காக இருந்தீங்க பாஸ்ட்ல. ஆனால் இப்போ உங்க பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க, தெரியுது. எஸ், இப்போ நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து சீக்கிரமா எண்ட் பண்ணுங்க. லைக் எஸ், ஸ்டார்ட் அ நியூ பிகினிங். உங்க பர்சனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுங்க. லைக் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. லைக் நீங்க வந்து கிளாரிட்டி கொடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கொடுங்க. உங்க பர்சனும் வந்து எனக்கு கிளாரிட்டி வேணும் தான் கேட்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் பர்சன் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களோட எனர்ஜி பார்த்துடலாம். ஜட்ஜ்மெண்டல் வந்திருக்கு எனக்கு. ஆக்சுவலி நான் ஷஃபிள் பண்ணாமே எனக்கு வந்து கார்ட்ஸ்லாம் வருது. ஐ டோன்ட் நோ. ஏன் அப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் கூட ஷஃபிள் பண்ணதே விடுறது கிடையாது இந்த டாரோட். நீங்க ஃபெமினைன், சாரி நான் ஃபெமினைன், லைக் நீங்க ஃபெமினைன் பாக்குறீங்கன்னா நீங்க ஏன் வந்து இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க? எஸ், ஒரு மாஸ்குலினோ ஒரு ஃபெமினைனோ ஏன் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிக்கிறீங்க நான் கேட்குறேன். ரெண்டு பேருமே அந்த ஸ்வாட்ஸ் எடுத்து கில் பண்ணிக்கிறீங்க. எஸ், நான் சொல்றதுதான் கரெக்ட். அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்வாட்ஸ் எடுத்து உங்களே நீங்க வந்து கில் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க? நீ போயிட்டு இன்னும் அதிகமா சண்டை போடு, அவன் எப்படி உன்னை அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லி உங்க ஃப்ரெண்டும் வந்து உங்களை ட்ரிகர் அப் பண்றாங்க. நீங்களும் போயிட்டு உங்க பார்ட்னர் கிட்ட சண்டை போடுறீங்க. ஒய்? ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் லைக் சேட் ஆகுறது. என் பர்சன் வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அதனால வந்து நான் சேடாவே இருப்பேன். லைக் சேடா இல்லைனாலுமே நான் சேடா தான் இருக்க மாதிரி காமிச்சுப்பேன்னு இருக்கீங்க. எங்க பர்சன் உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கலாம். உங்க பர்சன் வந்து கேட்டிருப்பாங்க, நீயே வந்து அந்த ப்ரொபோசலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற அப்படின்னு கேட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? மை லைஃப் மை ரூல்ஸ்னு உங்க பர்சனே எடுத்து பேக் ஃபைட் பண்றீங்க. கத்து எடுத்து குத்துறீங்க. அவரும் என்ன பண்றாரு? அவரும் எடுத்து குத்துறாரு. ரிலேஷன்ஷிப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. எஸ், உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட கிளாரிட்டி தான் கேட்குறாங்க. கைஸ், யுவர் பர்சன் இஸ் ஆஸ்கிங் கிளாரிட்டி. நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு சண்டை போடுறது உங்க பர்சன் கிட்ட. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அனதர் பர்சன் வச்சு நீங்க சண்டை போடுறீங்க. ஆனால் உங்க பர்சனுக்கு என்னன்னே தெரியல. அவங்க வந்து ஹி இஸ் திங்கிங் என்ன நடக்குது. அவரும் வந்து நீங்க சண்டை போடுறதுனால அவரும் சண்டை போடுறாரு. அவருக்கு வந்து என்ன ரீசனுக்காக நீங்க சண்டை போடுறீங்கன்னே உங்க பர்சனுக்கு தெரியல. ஓகேவா? ஹீ நீட் சம் கிளாரிட்டி. ஸோ நான் ஹீன்னு சொல்றதுனால நீங்க வந்து நான் ஒரு மேலுக்கு தான் சொல்றேன் நினச்சிக்காதீங்க. லைக் உங்களுக்கு நீங்க ஒரு ஃபீமேலா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா நீங்க பாருங்க.
உங்களுக்கு ரெசனேட் ஆகிற பார்ட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? இருங்க. சரி, நான் வந்து உங்க பர்சன் எனர்ஜிக்குமே வந்து நான் பார்க்குறப்போ இந்த டெத் கார்டு வந்துச்சு, உங்களுக்கும் டெத் கார்டு வருது. ஜஸ்ட் நீங்கள் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக எண்ட் பண்ணி தான் நீங்கள் ஆகணும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வாங்க. ஓகேவா? அப்போதான் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் பாட்டம் ஆஃப் த டெக்ல ஜஸ்டிக்ஸ். உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஜஸ்டிக்ஸ் வந்துச்சு. எஸ், அகெயின் வந்து இங்கேயும் ஜஸ்டிக்ஸ் இருக்கு. அது இன்னும் இப்போ அவ்வளவு இருக்கு. இல்ல ரொம்ப ஸ்டபானா இருக்கீங்க இங்க. ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ். எஸ், உங்க பர்சன் வந்து உங்க மேல அவ்வளோ கேரிங்கா லவ்விங்கா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்டு லைக் நான் சொல்றது தான் கரெக்ட், நீ சொல்றது தப்பு, அது நீங்க 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேற. உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி நீங்க ஏன் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சண்டை வந்தாலுமே நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணி அவங்க சொல்ற ஐடியாவை கேட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து உங்க பார்ட்னர் கிட்ட பண்றீங்க. லைக் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல அவ்வளோ லவ்விங் இருக்கு. ஹி ஆஸ்கிங் சம் கிளாரிட்டி வித் யூ. ஓகேவா? நீங்க கண்டிப்பா உங்க பர்சனுக்கு நீங்க கண்டிப்பா கிளாரிட்டி கொடுங்க. உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு உங்க பர்சன் கிட்ட நீங்க ஓப்பன் அப் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் ரீகான்சிலேஷன். நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா இந்த ரீடிங்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சுன்னா ஒரேஸ் நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தாலுமே இதை பாருங்க. ரீகான்சிலேஷன் பாத்தீங்களா? நீங்களே வந்து உங்களை கட்டி போட்டு ஒரு பவுண்டரியை நீங்களே செட் பண்ணி வச்சுட்டு என் பர்சன் வந்து என்னை வந்து பேடா ட்ரீட் பண்றாங்க, என் பர்சன் வந்து என் கூட ஃபேக்கா இருக்காங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க சொல்லி நீங்களே வந்து பவுண்டரி செட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நீங்க அந்த பவுண்டரி விட்டு வெளியே வாங்க. ஆக்சுவலி இந்த ரீடிங் ரொம்ப பெருசா போகும்னு நினைக்கிறேன். நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இஸ் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, எஸ், உங்க பர்சன் எவ்வளோ லவ்ட். எஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். சி, மணியும் உங்க பர்சன் கிங்கு, லவ் அஃபெக்ஷன்லயும் கிங்கா தான் இருக்காங்க. ரீகான்சிலேஷன் ஆகுமா கைஸ்? ப்ளீஸ். ரொம்ப டேஸ் எனக்கு தெரியுது. வெரி கான்ஃபிடன்ஷன். ஓகே, 6 of Wands. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு குட் அப்ரோச் பண்றீங்கன்னா, நாட் அ பேட் அப்ரோச், அ குட் அப்ரோச் பண்றீங்கன்னா, ஒரு லாயலா போயிட்டு உங்க பர்சன் கிட்ட ஒரு அப்ரோச் பண்றீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸா ஆகும். நீங்க போய் ஒரு சண்டை போட போறீங்க, நான் வந்து இப்படி சண்டை போடுறதா நான் பேச போறேன், ஃபைட் பண்ண போறேன், ஆர்கியூ பண்ண போறீங்கன்னா அது வந்து உங்களுக்கே வந்து ரிவிட் ஆகும். ஓகே, உங்களுக்கு ரீகான்சிலேஷன்ஸ் வந்து லைக் 6 weeksல வந்து கண்டிப்பா வந்து ரீகான்சிலேஷன் ஆகும். ஒரு 6 letter இருக்குல்ல, 6 number ஆர் லைக் நெக்ஸ்ட் மந்த் 6th இருக்கலாம், ஆர் அந்த டைம் 6 இருக்கலாம், ஆர் 6 weeks இருக்கலாம், 6 months இருக்கலாம். ஓகே, 6ன்றது வந்து இங்க வந்து பிரைட்டா தெரியுது. ஓகே கைஸ், டேக் கேர். ஹாப்பி சண்டே டு ஆல். உங்களுக்கு என்னோட வீடியோ அண்ட் ரீடிங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. லைக்
லைக் நான் கமெண்ட் ரீடிங்கும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ரீடிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரீடிங் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், டேக் கேர் அண்ட்